நல்ல கம கமன்னு டேஸ்டா பணியார ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் போல வெந்தயம் சேர்த்துட்டு 1க்கு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதை கிரைண்டரில் கொடுத்து பொசு பொசுன்னு அரைச்சிக்கலாம். மாவு கெட்டியாக இருக்கணும், ஏன்னா நம்ம ஸ்வீட் பணியாரத்துக்கு பாகு காய்ச்சி சேர்த்தும் போது மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை ஓவர் நைட் அப்படியே புளிக்க விட்டுக்கலாம். மறுநாள் காலையில் 1 டம்ளர் மண்டை வெல்லம், கொஞ்சம் போல் சுக்கு ஏலக்காயும் தட்டி சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பாகு காய்ச்சி கெட்டியமாக அரைச்ச மாவு கூட சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துங்க, நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு கடாயில் கொஞ்சம் போல் கடுகு, உளுந்து, சீரகம், கருகப்பிலை, பொடிசாக கட் பண்ண கருகப்பிலை, பச்சை மிளகா, துருவின இஞ்சி இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் நல்லா ஒன்று போல் வதக்கியாச்சு. கார பணியாரமும் ரெடி. கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. இப்போ இனிப்பு பணியாரத்துக்கும் மாவு ரெடி, கார பணியாரத்துக்கும் மாவு ரெடி. பணியாரக்கல்ல நல்லா தாராளமாக நெய் விட்டுக்கோங்க. தாராளமாக நெய் விட்டுட்டு இனிப்பு பணியார மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் 2 பக்கமும் சுட்டெடுத்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பஞ்சு பஞ்சான இனிப்பு பணியாரம் ரெடி. கார பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிக்கலாம், நெய் சேர்க்க வேணாம். கார பணியாரத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். செக்கு நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ நல்லா தேங்காய் சட்னி கார சட்னியோட ட்ரை பண்ணுங்கள். பசங்களும் ஸ்கூல் லீவில் இருப்பாங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.